மதுரை வைகை ஆறு மானாமதுரை நோக்கி போயிட்டுருக்கு பாருங்கள். மானாமதுரையில் ஒரு தடுப்பணை போட்டிருக்காங்க. பக்காவாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஒரு பொழுதுபோக்குற இடம் மாதிரி மக்கள் அப்படியே போயிட்டு சாயந்தரமாக வந்து வண்டியில் நிறுத்திட்டு அழகாக பார்த்துட்டு போகிறாங்க. மீன்லாம் பிடிப்பாங்க இதில், அந்த மடை மாதிரி போகிற இடத்துல. சூப்பராக இருக்குது பாருங்கள். மீன் பிடிக்கிற இடத்த காமிக்கிறேன். மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. காணா மீனா எடுத்தாச்சா? என்னென்ன மீன் விழுந்துருக்கு? ரெண்டு தான் விழுகுது. ஃப்ரெஷ்ஷான மீன். சூப்பர். இதில் தான் மீன் பிடிக்கிறாங்க. போகிறதில்ல வலையை போட்டு அப்படியே இங்கே கட்டி விட்ருவாங்க. இங்கே கட்டியிருக்காங்களா? ரெண்டு இடத்துல இங்கே வலையை கட்டி விட்டாங்கன்னா போகிற மீன் இதில் விலகும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம். இங்கே வாங்க வலையை கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். மானாமதுரையில் ஒரு தடுப்பணை, வைகை ஆறு. அவ்வளோதான் போல், கட்டி எடுத்துட்டாங்க. அவ்வளோதானே? திரும்ப கட்டலையா? எப்போ எவ்வளோ நேரத்துக்கு விழுகும்? அவ்வளோதானா? கட்டலை? அப்புறம் காலையில் அப்புறம் கட்டுவீங்களா? நைட்டில் வேலை இல்லை, சும்மா பொழுது வளைன்னு வந்தீங்களா? இங்கே நிறைய போகும்போது மீன் கட்டி போடுவாங்களே. ஓகே ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்கள். பொழுதுபோக்குறக்கா சும்மா ஜாலியாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா? மனித வாழ்க்கையில் பொழுதுபோக்குறது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. மனிதனுக்கு கிடைக்கிற ரிலாக்ஸான டைமை என்ஜாய் பண்ணணுங்க. பொழுதுபோக்காக கட்டி மீன் ரெடி பண்ணி அதை சொந்தத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா விற்கிறாங்களான்னு தெரியல. எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்து தடுமாறி விழுந்துடக்கூடாதுங்க. ஆற்றை பார்க்குறேன், தடுப்பணையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கணும். எல்லோருக்கும் மாலை வணக்கம். மானாமதுரையிலிருந்து சந்திரன் வனன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். வைகை தண்ணீர் வேகம் இல்லாமல் போகுது, தடுப்பணைனால் அப்படியே கொஞ்சம் இதாகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். தேங்க்ஸ்.